guys, welcome to FF Vlogs ஓட செகண்ட் விலாக் இப்போ தான் நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா கரூரில் நம்ம லைட் ஹவுஸில் பழைய அமராவதி பாலத்தில் இருக்க வாக்கன் ஜாக்ன்ற இடத்துல தான் புதுசாக தான் இது பண்ணியிருக்காங்க. கேவிபி தான் ஃபுல்லாகவே வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு தான் நம்ம இப்போ வந்திருக்கோம். வாக்கன் ஜாக் பார்த்தீங்கன்னா எதுக்குன்னு உங்களுக்கே தெரியும், பேர்லேயே கண்டுபிடிச்சிருங்க. மார்னிங் அண்ட் ஈவினிங்கில் வாக்கிங் அண்ட் ஜாக்கிங் போகிறதுக்காக தான் ஆரம்பிச்சிருக்காங்க. வாக்கிங் ஜாக்கிங்க்கு இந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இப்போ நாங்கள் ஃபஸ்ட்டு வீலாக் எடுக்கான வந்திருக்கோம். எங்களுக்கு இன்றைக்கி தான் நாங்கள் ஃபஸ்ட் டைம் வரோம், இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரோம். ஸோ அதனால் எப்படி இருக்குன்றதை நாங்கள் அப்படியே ஒன்று ஒன்றா காமிக்கிறோம். என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் இருக்குது. கோயிலுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் ஆனோடனே ஐ லவ் கரூர்னு ஒரு போர்டு ஒன்று வச்சுருக்காங்க. அதுக்குன்னே இந்த இடத்துக்கு வரலாம் போல தோணுது. இந்த மாதிரிலாம் எங்கடா நம்ம ஊர் இல்லையே நினைச்சோம். ஆனால் கேபிவி பார்த்தீங்கன்னா சூப்பராக ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஐ லவ் கரூர்ன்றதுக்கு இங்கே இடத்துக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஈவினிங் டைம் வந்து நிறைய பேர் இங்கே ஃபோட்டோ எடுக்கிறாங்க. இந்த மாதிரி இல்லைன்னு நினச்சோம், வந்துருச்சு. அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா பார்க் ஒன்று வச்சுருக்காங்க. சுற்றி குழந்தைங்கள்லாம் விளாட்றதுக்கான பார்க் இருக்குது. சின்ன பசங்களாம் வந்தாங்கன்னா ஜாலியாக விளாட. நம்ம பார்த்தீங்கன்னா அங்கே போய் உட்காந்து ஜாலியாக அவங்க விளாட்றத வேடிக்கை பார்த்தால கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் ஆகும். ஏர்லி மார்னிங் ஒரு 6 o'clock 6:30 போல் வந்தீங்கன்னா ஜாலியாக ப்ளசண்ட்டாக என்ஜாய் பண்ணலாம். நாங்கள் வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, தூங்கி எழுந்திரிக்கிறாங்க. ஸோ டெய்லி காலைல நாங்களே எழுந்திரிச்சு இங்கே வரணும்னு தான் நினைக்கிறோம். என்ன நடக்க போகுதுல. ஸோ பார்ப்போம். பார்க் இருக்குது, அப்படியே வாக் பண்ணுற வீடியோ எல்லாமே இதை ஃபுல்லாக காமிக்கிறோம். ஸோ மறக்காமல் இந்த வீலாக் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கரூர் இருக்கவங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணிடுறாங்க. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ மறக்காமல் இந்த பிளேஸ் விசிட் பண்ணுங்கள். வாக் அண்ட் ஜாகிங்க்கு பெஸ்ட் பிளேஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ நாங்கள் அது எப்படின்னு சொல்லி வீடியோவில் கடைசியில் சொல்லிடுறோம். மார்னிங் வியூ காட்டுறோம், நைட் வியூ காட்டுறோம். நைட் வியூவில் மிச்சத்தில் நாங்கள் பேசியிருக்கோம். ஸோ எல்லாத்தையுமே ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்த்து என்ஜாய் பண்ணுவோம். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் கொஞ்சம் தான் நடந்து வந்திருக்கோம். நடந்து வந்தது பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குன்னு தான் சொல்லணும். ப்ளசண்ட்டாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா சைடில் செடியெலாம் வச்சுருக்காங்க. ஸோ ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த இடம். எனக்கு இப்போ ஃபஸ்ட் டைமே அட்ராக்டிவாக இருக்குது. ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ நல்லாயிருக்கு. செடியெலாம் வச்சுருக்காங்க. ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிற மாதிரி ஃப்ரீயாக இருக்குது. ஏர்லி மார்னிங் வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நாங்கள் கொஞ்சம் கூட்டம் இல்லாத டைம் வருவோம்னா கொஞ்சம் லேட்டாக வந்தோம். ஸோ நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். செடியில் நிறையா வச்சுருக்காங்க. குப்பை போட்டுறாதீங்க. நம்ம தான் நம்ம இடத்த பார்த்துக்கணும். நம்ம தான் ப்ளசண்ட்டாக பார்த்துக்கணும். குப்பை தொட்டி வச்சுருக்காங்க. ஸோ எல்லாமே நீட்டாக இருக்குது. ஸோ இன்னும் மிச்சம் இருக்குது. நீங்கள் அப்படியே ஃபுல் வீடியோவில் பார்ப்பீங்க. ஸோ அப்படியே நடப்போம். வந்துட்டோம். எல்லாரும் நடந்துட்டு இருக்காங்க இங்கிட்ட அங்கிட்டோம். நாங்களும் நடந்து பார்த்தோம், ஒன்றும் முடியல. கொஞ்ச நேரம் உட்காரலான்ட்டு உட்காந்துருக்கோம். உட்காரதுக்கு கீழேலாம் உட்கார தேவையில்ல, ஸ்டோன் பெஞ்செலாம் போட்டிருக்காங்க. 50 மீட்டருக்கு ஒரு இடத்துல ஸ்டோன் பெஞ்ச் இருக்குது. எல்லாரும் உட்காந்து ரெஸ்ட் எடுக்கலாம், நல்லா பீஸ்ஃபுல்லாக நடக்கலாம். காலையில் வந்தீங்கன்னா நீங்கள் பாட்டுக்கு இங்கிட்ட நடந்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன். இங்கேயும் அங்கேயும் நீங்கள் இங்கிட்ட நடந்துக்கிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கணும்னா இங்கே உட்காரதுக்கு ஸ்டோன் பெஞ்ச் போட்டிருக்காங்க. ஜாலியாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கலாம். ஓகே கைஸ், இதோட வந்து மார்னிங்கோட வியூ நாங்கள் வந்து முடிச்சுக்கிறோம். ஈவினிங்கும் உங்களுக்கு நாங்கள் இந்த வீடியோவில் காமிக்கிறோம். மார்னிங் பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி தான் வந்தீங்கன்னா ஜாலியாக ஒரு 1 hour நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம், நடக்கலாம். டெய்லி தூங்கி சீக்கிரமாக இருந்துக்கிட்டவங்க ரோட்டில் வாக்கிங் போட்டுலாம் இங்கே வந்து போங்க. ஸோ இதோட FF Vlogsோட மார்னிங் வாக் அண்ட் ஜாக் நாங்கள் முடிக்கிறோம். நைட்டு தான் நாங்கள் கண்டிப்பாக காமிக்கிறோம். நைட் இன்னும் சூப்பராக இருக்கும். நைட்டு இதை காமிக்கிறோம். அன்டில் தென் பாய் ஃப்ரம் FF Vlogs.
பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீலாண்டோட நைட் டே காமிச்சாச்சு, நைட் அவுட் காமிச்சாச்சு. நைட் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ப்ளசண்ட்டாக இருக்குது. மார்னிங் நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன். மார்னிங் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரோட்டில் ஜாக்கிங்லாம் போவீங்க கண்டிப்பாக நிறைய பேர். நம்ம டயர்டாக இருக்கக்கூடாது, வீட்டிலலாம் ஒர்க்கில் அதை வந்து ஜாக்கிங்லாம் போவீங்க. இங்கே வந்துட்டிங்கன்னா இங்கே நீங்கள் ஈஸியாக போனால் இது ரொம்ப தூரம்லாம் கிடையாது. நம்ம அமராவதி போல லைட் ஹவுஸ் கிட்ட தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஈஸியாக வந்து விசிட் பண்ணலாம். எல்லாருமே வந்தீங்கன்னா என்ஜாய் பண்ணலாம். என்ஜாய் பண்ணுறது என்னடா இங்கே பண்ணுவீங்கன்னு கேட்டாங்க. சும்மா வந்தீங்கன்னா ஜாலியாக வாக்கிங் பண்ணலாம். டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. பிளேஸும் பார்த்தீங்கன்னா செம்ம க்ளீனாக இருக்குது. எந்த விதமான குப்பை நம்மளுக்கு வந்து மூஞ்சி சொல்லிக்கிற மாதிரி ஒரு இடம் கூட இல்லாமல் ப்ளசண்ட்டாக இருக்குது. பார்க்க சூப்பராக இருக்குது. இது நாங்கள் சும்மா சாதாரணமாக இருக்குன்னு நினச்சோம். பட் ஆனால் இவ்வளோ நல்லா பண்ணியிருப்பாங்கன்னு சத்தியமாக எதிர்பார்க்கல. ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. லைட்னிங்கும் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி லைட்னிங்லாம் இருக்குது. சும்மா வந்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்தீங்கன்னா நீங்கள் சும்மா கடையாக ரோடாக சுற்றுவீங்க. ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும் அங்கங்கே ஏரியா போவீங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே கும்பலாக இங்கே வந்தீங்கன்னா எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் பப்ளிக் தராமல் ஜாலியாக நீங்கள் என்ஜாய் பண்ணிட்டு இந்த இடத்த நீங்கள் ப்ளசண்ட்டாக என்ஜாய் பண்ணலாம். மேக்ஸிமம் 1 hour உங்களுக்கு 2 hours டைம் போகிறதே தெரியாது. நாங்கள் 6 o'clock வந்தோம். நாங்கள் இப்போ முடிக்கிறப்ப மணி 8 o'clock கிட்ட ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்தோட ஈவினிங் டைம் பார்த்தீங்கன்னாலுமே வாக்கன் ஜாக்கில் ஈவினிங் டைம் பார்த்தீங்கன்னாலுமே 4 to 8:30. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா 8 o'clock அவங்க எல்லாத்தையும் வெளில வர சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க க்ளீன் பண்ணுவோம். ஏன்னா காலைல ஒரு டிஸ்டர்பன்ஸ் உடனே ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடுறாங்க. அதுதான் மெயின். என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஃப்டி மெஷர்ஸ்லாம் இருக்குது. டெம்பரேச்சர்லாம் செக் பண்ணுறாங்க, கரெக்டாக செக் பண்ணுறாங்க. ஸோ எல்லாமே நீட்டாக இருக்குது. என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைமில் கிட்ஸோட ஃபேமிலியோட ஏன் வரணும்னு சொல்கிறோம்னா என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா கிட்ஸ் விளாட்றதுக்கான சின்ன இதெல்லாம் இருக்குது. இந்த அப்படி ஏறி குஜுக்கு போகிறது எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ ஜாலியாக நீங்கள் வந்தீங்கன்னா என்ஜாய் பண்ணலாம். அங்கே கிட்ஸ் விளாட விட்டு நீங்கள் அப்படியே வேடிக்கை பார்க்கலாம். அது ஒரு சுகம் தானே. நம்ம சித்தப்பா பையன் பெரியப்பா பையன்லாம் கூப்பிட்டு வந்தீங்கன்னா அட்டி வாழுத்தனமாக பண்ணுவாங்க. நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ஸோ இதுதான் 4 floor விலாக்ஸோட செகண்ட் விலாக். பார்த்தீங்கன்னா நம்மளோட கரூரில் இப்போ புதுசாக ஆரம்பிச்சிருக்க நம்மளோட இடத்துல தான் இருக்கோம். பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா இருக்குது சொல்ல போனால். ஓகே கைஸ், இதோட நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்குவோம். இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, அண்ட் தென் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்மளோட செகண்ட் வீடியோ இது கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் கொடுத்தா தான் அடுத்தடுத்த வீடியோ வரும். ஸோ பண்ணுவீங்கன்ற நம்பிக்கையில் தான் பண்ணுறோம். எடிட்டிங்கில் கொஞ்சம் சொதப்பட்டு இருந்துச்சுன்னா மன்னிச்சுக்கோங்க. ஸோ ஓகே கைஸ், லெட்ஸ் சீ இந்த நெக்ஸ்ட் வீடியோ. லைக், ஷேர் அண்ட் தென் சப்ஸ்கிரைப் டு 4 floor விலாக்ஸ். பாய்.